வணக்கம். தமிழ்நாட்டோட சமீபத்திய தேர்தல் முடிவுகள்ல சில சுவாரஸ்யமான நம்பர்ஸ் வந்திருக்கு. வாங்க அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதைய இப்போ நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நாம டீடைலா உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம தமிழ்நாட்டோட தேர்தல் வரலாற்றையே ஒரு புது ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இதுதான். 85.14%. ஆமாங்க, இதுதான் இந்த எலெக்ஷன்ல பதிவான மொத்த வாக்குப்பதிவு. நிஜமாவே இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்பர். ஆமா, ஒரு வரலாற்று தேர்தல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 85.14% நம்ம மாநிலத்தோட எலெக்ஷன் ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் ரெக்கார்டான ஹையஸ்ட் வோட்டிங் பெர்சன்டேஜ். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஸ்டேட் ஆவரேஜ் அப்படின்ற ஒரே ஒரு நம்பர் முழு படத்தையும் நமக்கு காட்டிடாது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வாக்குப்பதிவு சதவீதத்துல பயங்கரமான ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. இத பாருங்க, 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கரூர்ல அதிகபட்சமா 92.62%. இன்னொரு பக்கம் கன்னியாகுமரியில குறைஞ்சபட்சமா 75.61%. இந்த 2 மாவட்டங்கள் தான் நம்ம கதையோட ஹீரோஸ்னே சொல்லலாம். இப்போ இந்த சார்ட் பாருங்க, அந்த வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும். ஹையஸ்டுக்கும் லோயஸ்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 17% பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். யோசிச்சு பாருங்க, இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கேப். சரி, இப்போ இந்த ஹையஸ்ட் லோவஸ்ட்னு சொல்றோமே, இந்த 2 மாவட்டங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்னதான் இருக்கு? முதல்ல நம்ம டாப் பெர்ஃபார்மர் கரூர் மாவட்டத்தை பார்க்கலாம். குறிப்பா கரூர் தொகுதியில பாருங்க, அடேங்கப்பா 93.40%. மத்த தொகுதிகளான குழித்தலை, கிருஷ்ணராயபுரம்னு எல்லாமே 91% மேல போய் சும்மா பட்டைய கழுப்பிருக்கு. இப்போ அப்படியே ஆப்போசிட் எண்டுக்கு போவோம். கன்னியாகுமரி. இங்க நிலைமையே வேற. மாவட்டத்திலேயே ரொம்ப கம்மியா கிள்ளியூர் தொகுதியில வெறும் 71.29% தான் பதிவாகியிருக்கு. இது ஸ்டேட் ஆவரேஜை விட ரொம்பவே கம்மி இல்லையா? சரி, இந்த 2 மாவட்டங்களை மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல, இந்த எலெக்ஷன்ல கவனிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான தொகுதிகளும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சென்னையை பத்தி தான். பொதுவாவே சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல வோட்டிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு ஒரு பேச்சு உண்டு இல்லையா? ஆனா இந்த தடவை அந்த சீனே மாறிருக்கு. இந்த நம்பர்ஸ பாருங்களேன். ஆர்கே நகர்ல 90.50%, பெரம்பூர்ல கிட்டத்தட்ட 90%. சென்னை உண்மையிலே கலக்கிருச்சு. கொளத்தூர், அண்ணா நகர்னு மத்த இடங்கள்லயும் வோட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கதை வெறும் கரூர், கன்னியாகுமரி, சென்னை பத்தினது மட்டும் இல்ல. தமிழ்நாடு முழுக்கவே பல இடங்கள்ல மக்கள் ரொம்ப ஆர்வமா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. வாங்க ஒரு சின்ன லிஸ்ட் பார்க்கலாம். சேலம் வீரபாண்டி கரூருக்கு ஈக்குவலா 93.40% டச் பண்ணிருக்கு. அப்புறம் நாமக்கல் குமாரபாளையம், தர்மபுரி பாலக்கோடு, ஈரோடு பெருந்துறைன்னு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. சோ இது ஒரு சில மாவட்டங்களோட கதல, இது தமிழ்நாடு முழுக்க நடந்த ஒரு விஷயம். சரி, இவ்ளோ நம்பர்ஸ் பார்த்துட்டோம். அப்போ ஃபைனலா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? அதோட சாராம்சத்தை இப்போ சுருக்கமா பார்க்கலாம். இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்பர் 1, 85.14%. இது ஒரு புது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். நம்பர் 2, மாவட்டங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய கேப். நம்பர் 3, சென்னை மாதிரி நகரங்கள்ல மக்கள் காட்டியிருக்கிற இந்த அசத்தலான ஆர்வம். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இந்த மாதிரி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறது நம்ம ஜனநாயகம் மேல அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாட்டை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது.